இந்த நாளிலே நான் பார்க்க போகிறதான ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், பிசாசனுடைய மிகவும் பெரியதான வல்லமை எது? நீங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க, வாட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் ஆஃப் த டெவில்? நம்ம எல்லாருக்கும் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு பாருங்க. சில வேளை நாம் என்ன நினைக்கிறோம், பிசாசனுடைய மிகவும் பெரியதான வல்லமை என்னவென்றால் மாந்திரிகம் நினைக்கிறோம். சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், தரித்திரம் நினைக்கிறோம். சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், அவனுடைய வல்லமைகள், அவனுடைய சில கிரியைகளை நினைக்கிறோம். பேய்கள், பிசாசுகள், பூதங்கள், இல்லை என்றால் அலக்கணிக்கிற காரியங்கள், சரீர சோர்வுகள், சரீர பலவீனங்கள், வியாதிகள், வறுமைகள், ஆகால மரணங்கள், இது எல்லாமே நாம் பிசாசனுடைய வல்லமை நினைக்கிறோம். பாருங்க, தப்பு இல்லை, ஆமா, அது எல்லாம் பிசாசனுடைய வல்லமைகளுக்கு நாம் ஒப்பிடலாம். ஆனால் பிசாசனுடைய ஒரு முக்கியமான வல்லமை எது? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் வெப்பன் ஆஃப் த டெவில்? அதான் இந்த நாளுடைய செய்தி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தமிழில் வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவதே சாவதில்லை என்று சொன்னான். அல்லேலூயா. அப்போ அந்த முதல்வதாக பிசாசு கர்த்தருடைய வல்லமையால் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளுக்கு விரோதமாக, கர்த்தருடைய ரூபத்தில் இருக்கிறதான ஆதாமும் ஏவாளை வீழ்த்துவதற்கு அவன் பயன்படுத்திய ஒரு காரியம் என்னவென்றால் பொய். எல்லாம் சொல்லுங்க, பொய். அவன் எப்படி ஆதாமும் ஏவாளுடைய வாழ்க்கையை சீரழித்தான் என்றால் ஒரு பொய்யின் மூலமாக. அவன் ஸ்திரீயை பார்த்து சொல்றான், பாருங்க, நீ சாகவே சாக மாட்டாய், கர்த்தர் உனக்கு ஒன்னு சொன்னாரே அது நடக்காது, உனக்கு கர்த்தர் நீ இதை செஞ்சால் இது நடக்கும்னு சொன்னாரே இது நடக்காது. அது பொய்யாய் மாற்றுகிறான். அல்லேலூயா. அப்போ அந்த பொய்யை ஏவாள் விசுவாசிக்கும் போது வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் அவளுக்கென்று வைத்த ஸ்தானத்தை அவள் இழந்தாள். அல்லேலூயா. பிசாசு அவன் எதற்குள்ளாக ஆதாமும் ஏவாளை தள்ள வேண்டும் என நினைத்தானோ அவன் எப்படி தள்ளினான் என்றால் மாந்திரிகம் மூலியமாக அல்ல, அவனுடைய ஆக்ரோஷத்தனத்தினாலும் அல்ல, ஆனால் பொய்யினாலே. இன்றைய எதிர்த்துடைய செய்தி என்னவென்றால், அநேக நம் வாழ்க்கையில் அநேக பொய் பேசுறோம். பாருங்க, நம்மளுக்கு தெரியல எந்த காரியத்தில் பிசாசு எப்படியாக நம்மை தந்திரமாக அவன் வீழ்த்துகிறான் என்று சொல்லி. ஒரு பொய்யின் ஆவியை நமக்குள்ளாய் நம்ம அனுமதிக்கும் போது என்ன காரியம் நடக்கிறது நமக்கு தெரியல. பாருங்க, மாந்திரிகத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பிசாசு கொண்டு வருகிற ஆக்ரோஷங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா அவனுடைய மிகவும் வலிமையான சக்தியை நம்ம அசட்டை செஞ்சிட்டோம். பாருங்க, பொய். அல்லேலூயா. அப்போ அந்த பொய்யினாலதான் தேவன் வைத்திருந்த திட்டத்தை ஆதாமும் ஏவாளும் இழந்தார்கள். இன்றைக்கு அதே பொய்யினாலதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தையும் அநேக நாம் இழக்க கூடுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது. எங்கிருந்து வந்துச்சு பொய்யின் ஆவி நமக்குள்ள? ஏன் அந்த பொய்யின் ஆவி செயல்பட யோசிச்சிருக்கிறீங்களா? சின்ன குழந்தை பொய் சொல்லுதுங்க. பிறந்த குழந்தையிலிருந்து நாம் தகப்பனும் தாயாராய் நாம் சந்திக்கிற முதல் சேலஞ்ச் என்னவென்றால் பொய் சொல்லுது. குழந்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க பொய் சொல்ல இல்லையே, ஆனா குழந்தை தானா பொய் சொல்லுதே. ஏன்? அந்த சாபத்தினுடைய கிரியை அந்த விதை வரைக்கும் போயிருக்கு. பாருங்க, அது பண்ணுகிற முதல் செயலை என்னவென்றால் பொய். நம்ம மறைக்கிறோம், பெற்றோர்களாக நம்ம மறைக்கிறோம், ஆனால் அதான் உண்மை. பொய்யின் ஆவி அந்த சிறிய பிள்ளைக்குள்ளே கிரியை செய்து. ஏன்? ஏனால் அதுதான் பிசாசினுடைய மிகப்பெரிய வல்லமை. அநேக நாம் பாருங்க, நம்ம மாந்திரிகத்துக்கு விரோதமாய் போராடுகிறோம், பிசாசின் வல்லமைகளுக்கு விரோதமாய் போராடுகிறோம். ஐயோ, தகடை இங்க வச்சிருக்கிறாங்க அங்க வச்சிருக்கிறாங்கன்னு போராடுகிறோம். ஆனால் நாம் போராட வேண்டிய மிகப்பெரிய சக்தி என்னவென்றால் பொய்யின் ஆவி. அல்லேலூயா. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பு உண்டாக்குறது. கர்த்தருக்கு பிரியப்படுகிறவர்கள் யார்? ட்ரஸ்ட்வர்தி. எல்லாரும் சொல்லுங்க, உண்மையை பேசுகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்ப பிசாசு எதை நம் வாழ்க்கையில செய்ய விருப்பப்படுகிறான் என்றால், he doesn't want you and I to please God. எப்படியோ ஒரு பொய்யின் கிரியை நமக்குள்ள பேச வைக்கிறான். பாருங்க,
அந்த பொய்யை நம்ம ரொம்ப அசட்டை செஞ்சுக்கிறோம் பாருங்க. அந்த பொய்யினாலே நமக்கும் கர்த்தருக்கு இடையிலே உருவாக்குறதான காரியங்களை நாம் மறைத்து கொள்ளப்படுகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல் பொய் கூறுவது. அப்போ நீங்கள் பொய் உரையாதவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்னொரு வசனம் வாசிப்போம். ஹோசியா எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஹல்லேலூயா. And Judah is unruly against God, even against the faithful Holy One. அப்போ பொய் சொல்லுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் கர்த்தர் பார்க்கிறார் என்றால் கர்த்தருக்கு விரோதமானவர்களாய் பார்க்கிறார். பிசாசுக்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் the father of lies. ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம. ஜெஃபனியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். They will do no wrong, they will tell no lies, a deceitful tongue will not be found in their mouths. They will eat and lie down and no one will make them afraid. எல்லாரும் கேளுங்க. கர்த்தர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் குற்றமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப குற்றமே இல்லாதவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? வேதம் சொல்லுகிறது they will tell no lies, a deceitful tongue will not be found in their mouths. திருப்பி பாருங்க என்ன சொல்லுது? வஞ்சகத்தன்மையான நாவை இல்லாதவளாய் இருப்பார்கள். They will eat and lie down and no one will make them afraid. Hallelujah. ரெண்டுமே ஒரே காரியத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. பொய் சொல்ல மாட்டாங்க. பொய்யின் உதடுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளவர்களாய் இருக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்களா? திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமா சமாதானமா இருப்பாங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு இருக்குது அந்த சமாதானம். நீங்க உழைக்கிறீங்க, அந்த பணம் பேங்க்ல தான் இருக்குது, பயம் இருக்குல்ல. காணிக்கப்பட்டி போகும்போது எத்தனை பேருக்கு பயம் இருக்குது? ஐயோ போட்டா போச்சே. எத்தனை பேருக்கு பயம் இருக்குது? ஐயோ சைனால பேங்க் எல்லாம் காலி ஆயிடுச்சே, நம்ம பேங்க்ல இருந்து பணம் காலி ஆயிடுமா? பயம் வந்துச்சுல. உங்களுக்கும் வந்துச்சு, எல்லாருக்குமே வருது. எத்தனை பேர் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பயப்படுறீங்க? ஐயோ வேலை போயிடுமே. பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிடணும்னு ஆசை, ஆனால் சாப்பிட்டா பயமா இருக்கு. ஐயோ என்னடா நம்ம பெரிய ஹோட்டல் வந்து சாப்பிட்றோமே, ஒருவேளை நம்ம சாப்பிடாம போயிட்டோம்னா ஐயோ எவனோ நம்ம மேலே கண்ணு வச்சு இந்த மாதிரி பெரிய ஹோட்டல் போவாமே சில பேர் இருக்கிறான். ஏன்னா கண்ணு வச்சிடுவான்னு பயத்திலே போகாம இருக்கிறான் சில பேர். அப்போ இப்படிப்பட்ட ஒரு பயம் நிறைந்த வாழ்க்கையை வாழுவதற்காக கர்த்தர் நமக்கு சபை கொடுத்திருக்கிறார்? இல்லவே இல்லை. வேதம் சொல்லுகிறது they will never be afraid. எல்லாரும் சொல்லுங்க நான் பயப்படவே கூடாது. இன்னைக்கு பயம் 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 பயம். எனக்கு வேலை வருமா, ப்ரொமோஷன் வருமா, காசு வருமா, ஐயோ நான் திருப்தியா சாப்பிடுவேனா, ஐயோ நான் மட்டன் கடைக்கு போய் வந்தா ஒரு சிஸ்டரை பார்த்து மட்டன் கடைக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா ஐயோ வேணா நான் சிக்கனே வாங்கிட்டு போயிடுறேன் வீட்டுக்குன்னு சில பேர் சிக்கன் வாங்கிட்டு போறாங்க. ஏன்? நம்ம பார்க்க கூடாத நபர் மட்டன் கடையில் நிற்கிறாங்க. சிஸ்டர் கறி வாங்க வந்தீங்களா? கறி தான் வாங்க போனோம், ஆனால் அந்த சிஸ்டரை பார்த்துட்டோம்ல, பயம் வந்துடுச்சுல்ல. என்ன சொல்ல? இல்லை இல்லை நான் சிக்கன் தான் வாங்க வந்தேன், கறியெல்லாம் ரொம்ப ரேட்டு கூட்டிடுச்சு, ஆனால் நீங்கள் கறி தானே வாங்க போனீங்க. பயம். ஐயோ பயம் பயம் பயம். இப்படிப்பட்ட பயத்தினால் நாம் ஏன் சூழ்ந்திருக்கிறோம் என்றால் அது பிசாசு நம் நாவை ஆளுகை செய்கிறதினாலே, சில தேவையில்லாத பொய்களை நாம் சொல்றதினாலே அவன் நம் நாவை ஆளுகை செய்கிறான். அதனால் தான் பயத்தின் வேர் நமக்குள்ளாய் இருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் பொய் சொன்ன மாத்திரத்திலே அவர்களை தாக்கிய ஒரு மிகப்பெரிய சக்தி என்னவென்றால் பயம். கரெக்டா இல்லையா? கரெக்டு தானே? பாவமா பண்ணாங்க அவங்க, பயப்படுறதுக்கு இல்லையே. பொய்யின் ஆவியை அனுமதிச்சாங்க பாருங்க. கர்த்தர் சொன்னது உண்மை இல்ல, பொய்ன்னு சொன்ன மாத்திரத்துல பயம் வந்துடுச்சு பாருங்க. பயம் வந்த மாத்திரத்தில் கர்த்தராலே அவங்களுக்கு உதவி செய்ய முடியல. இன்னைக்கு சபை ஏன் கர்த்தருடைய வல்லமை ருசியாமல் இருக்கிறது என்றால் கர்த்தர் அவரை நேசியாமல் இல்லைங்க, பயம் ரொம்ப உங்களை சூழ்ந்திருக்குது. இந்த பயத்தின் ஆவியை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்றால் பொய் சொல்றதை நிறுத்தணும். எத்தனை பேர் உண்மையை ஒத்துக்கிறீங்க? நான் பொய் சொல்றேன் பிரதர்ன்னு சொல்ல மாட்டீங்களே. யூ ஹேவ் டு ஜெனரேட் திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப். சின்ன குழந்தைகிட்ட பொய் சொல்றோம், ஆட்டோவில் போனால் பொய் சொல்றோம், ஏன் டாக்டர்கிட்டயே பொய் சொல்றோம். சபையிலேயே இப்போ போதகர் பொய்யை பேசினாதான் நிறைய பேருக்கு பிடிக்குது. சத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சோம் அந்த போதகரை அப்படிப்பட்ட சத்தியத்தை பேச வைக்கிறோம். எது வரைக்கும் வந்துச்சு பார்த்தீங்களா? பொய் மேடை வரைக்கும் வந்துடுச்சு. அப்ப ஏன் இந்த சத்துருவினுடைய கிரியைகள் இந்த உலகத்தையும் நம் வாழ்க்கையும் சீரழிக்கிறது என்றால் பொய்யை நாம் அதிகமாய் விட்டு இருக்கிறோம். சில குடும்பம் பிரிஞ்சிருக்கு சார். ஏன் பிரிஞ்சிருக்குது?
ஏன் நீங்க ரொம்ப கெட்டவர்களா? இல்ல, நம்ம எல்லாரும் தேவனுடைய சாயல்ல தான் இருக்கோம். உறவுகள் எல்லாம் பிளக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பொய்யை உரைத்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன பொய்யை சொல்றோம். நமக்கு தெரியல சின்ன சின்ன பொய்யோ பெரிய பெரிய பொய்யோ என்று கர்த்தர் பார்ப்பதல்ல. அது பிசாசினுடைய செயலிலே நாம் செயல்படுகிறதாக இருக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு சில வெளிப்பாட்டை நீங்க கேட்குறீங்க. அந்த வெளிப்பாட்டு கர்த்தருடைய தன்மைக்கு விரோதமா இருக்குது. அதை நீங்க கடிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க செவி கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. சில வேளையில சில தப்பு நீங்க பண்றீங்க, உங்களுக்கு இருதயத்துல தைரியம் இருக்கணும். நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிற தைரியம் இருக்கணும். ஆமென். உங்க வேலையே போனாலும் நான் தான் செஞ்சேன், இல்ல நான் கடவுள்கிட்ட போய் தனியா மன்னிப்பே கேட்கிறேன். இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது. எங்க தப்பு பண்ணீங்களோ அங்க நான் தப்பு பண்ணேன்னு சொல்றதுக்கு எப்பொழுது உங்களுக்கு தைரியம் வருகிறதோ அப்பொழுது நீங்கள் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை எப்படி சாப்பிடுவீர்கள்? திருப்தியாய் சாப்பிடுவீங்க. என்ன இருக்காது? பயமே இருக்காது. ஹல்லேலூயா. எவ்வளவு சுனாமி வந்தாலும் பயம் இருக்காது. எத்தனை பேர் பேங்க்லயே உட்கார்ந்து எல்லா லாக்கரை திறந்து எல்லா நகை எடுத்தாலும் உங்க லாக்கரை தொட மாட்டாங்க. ஏனென்றால் பொய் சொல்லாதவனுடைய லாக்கரை கர்த்தர் தேவதூதரை வைத்து பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. பொய் சொல்லாதீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க. ஏன் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டீங்க? நல்ல தகப்பனாக இருங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, என்ன பண்ணியோ சொல்லுப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு தைரியம் இருக்கட்டும். என் அப்பா சமூகத்தில் நான் பொய் சொல்ல தேவையே இல்லை. இப்படி அந்த பிள்ளைகள் வளர்ந்தாதான் கர்த்தருக்காக நிற்பாங்க. இப்படி உங்கள் பிள்ளைகள் வளர்ந்தால்தான் கர்த்தருடைய சந்தோஷம் அவங்க இருதயத்தில் இருக்கும். பயம் இருக்கவே இருக்காது. இல்லைன்னா உங்கள் பசங்கள்லாம் பெஞ்சில் போவாங்க, பயம் உள்ள தப்புன்னு அடிக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் நம்ம சபையில் இருக்கக்கூடாதுங்க. நம்ம சபையில் எப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கணும்? தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய ஐஸ்வர்யத்தை சமாதானமாய் சாப்பிடுவர்களாக இருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவர்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கலாம் இருக்கணும். ஆமென்.